வணக்கம் நண்பர்களே. லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா, கர்நாடகால ஒரு பில் வந்து பாஸ் பண்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற கன்னடியன்ஸ்க்கு 100% ஜாப்ஸ் செக்யூரிட்டி குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பில் பாஸ் பண்றாங்க. அது என்ன அப்படின்னு அதோட சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற பிரைவேட் கன்சர்ன், சாஃப்ட்வேர் கன்சர்ன் எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, சிடி பிரிவுல இருக்கிற வொர்க்ஸ் எல்லாமே வந்துட்டு 100% கன்னடியன்ஸ்க்கு தான் குடுக்கணும். அது மட்டும் இல்லாம நான் மேனேஜ்மென்ட் ஜாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 75% வந்துட்டு கன்னடியன்ஸ்க்கு தான் அக்காமடேட் பண்ணணும். 50% ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஜாப்ஸும் குடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க ஒரு பில் பாஸ் பண்றாங்க. அவங்க பில் பாஸ் பண்ணும்போது என்ன நினைச்சாங்க, அங்க இருக்க மக்கள் எல்லாருமே வந்து கன்னடியன்ஸ் எல்லாருமே வந்து உச்சி குளிர்ந்துருவாங்க. எல்லாருமே வந்துட்டு இதுக்கு வந்து சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு தான் அந்த பில் வந்து பாஸ் பண்றாங்க. அங்கேயும் வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லாம பில் பாஸ் ஆகுது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற தொழில்துறை நிறுவனங்கள் எல்லாம் வந்து ரொம்பவே கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போதைக்கு இந்த மசோதாவை வந்துட்டு நாங்க ஸ்டாப் பண்ணி வைக்கிறோம். சில கருத்துக்களை வந்துட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மசோதாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சில விதிமுறைகள் சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்க தான் கன்னடியன்ஸ். யாருக்கு இப்போ ஆக்சுவலாக வந்து ஒரு ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. யாருக்கு ரிசர்வேஷன், அந்த எந்த பர்சன்ஸ்க்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கலாம். இவங்க தான் கன்னடியன்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன வந்து வரையறை வச்சிருக்காங்கன்னா, அவங்க ஒரு 4 கேட்டகரி சொன்னாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேட்டகரி அங்கே இருக்கிறவங்க பூர்வ குடிகளாக இருக்கணும் அந்த கன்னடியன்ஸ். செகண்ட் கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அங்கேயே பிறந்த, அதாவது கர்நாடகாவில் பிறந்து 15 வருஷம் வந்துட்டு அங்கேயே இருந்திருக்கணும்னு சொல்கிறாங்க. மூணாவது கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற ஹைஸ்கூலில் வந்துட்டு இவங்க கன்னட லாங்குவேஜில் ஹைஸ்கூலை வந்து முடிச்சிருக்கணும். இதுதான் மூணாவது கேட்டகரி. இந்த 3 கேட்டகரி இல்லாமல் இன்னொரு 4வது கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து கவர்மெண்ட்டே ஒரு ஏஜென்சி வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அந்த ஏஜென்சி நடத்துகிற மொழி தேர்வில் வந்துட்டு தேர்ச்சி பெற்றிருக்கணும். இந்த 4 கேட்டகரியில் ஏதாவது வந்து இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து கன்னடியன்ஸ்னு கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு இந்த இடஒதுக்கீடு வந்து கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு 4 கேட்டகரியாக இவங்க வந்து மக்களை பிரித்து இந்த மக்களுக்கு தான் வந்துட்டு இவங்க இந்த மாதிரி இதில் வந்துட்டு ஓகே நான் வந்து இந்த இதில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அவங்க அந்த கேடரில் இருக்கிறவங்க தனியார் நிறுவனங்கள்ட்ட போயிட்டு வேலையை வந்து அப்ளை பண்ணணும். அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்து வேலைக்கு வந்து அமர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பில்லை வந்து அவங்க பாஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து தனியார் துறையில் வந்து நிறைய எதிர்ப்பு தெரிவிச்சனாலும் அதை இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணியிருக்காங்கன்னு முன்னாடி சொல்லிட்டேன். இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் சப்போஸ் இப்போ இந்த 4 கேட்டகரியும் வந்து வராங்க. ஆனால் வந்து அவங்க வந்து கேப்பபிளாக இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அதுக்கு வந்து சில தளர்வுகள் கொடுத்துருக்காங்க. அந்த ரிலாக்ஸேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற அந்த பிரைவேட் கன்சர்ன், பர்டிகுலர் பிரைவேட் கன்சர்ன் எனக்கு வந்து இந்த இதுக்கெல்லாம் வந்து ஒத்து வர்றவங்க சரியான கேப்பபிளாக இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணணும்னா, அங்கே இருக்கிற கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், கவர்மெண்ட் ஆளுங்கள்ட்ட வந்துட்டு 2 பேரும் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணணும்னா, அங்கே இருக்கிற அவங்க எடுத்துக்கிற எம்ப்ளாயிஸ்க்கு வந்து 3 வருஷம் வந்துட்டு கர்நாடகா லாங்குவேஜ் வந்து ட்ரைனிங் கொடுக்கணுமா. ஸோ அந்த ட்ரைனிங்கில் வந்துட்டு யார் வந்துட்டு ஓகே அப்படின்ட்டு வராங்களோ அவங்களுக்கு தான் நீங்கள் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த விஷயத்தில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இல்லைப்பா எனக்கு வந்து யாருமே ஒத்து வரல, எனக்கு இவங்க யாருமே கேப்பபிளாக இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, அடுத்த ரிலாக்ஸேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 75% 50%லாம் இருக்குல்ல, அதுலேருந்து என்னென்னா கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு 75% பதிலாக 50% வந்து ஆளுங்களை சேருங்க. 50% இருந்துச்சுன்னா அதில் 25% சேருங்க. சப்போஸ் இந்த சிடி ஒர்க்கிங்லாம் இருக்குல்ல 100% அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75% கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஓகே, இதை வந்து அங்கே இருக்கிற தனியார் துறை நிறுவனங்கள்லாம் வந்துட்டு கடுமையாக எதிர்த்திருக்காங்க. கவர்மெண்ட் சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை எங்களால் வந்துட்டு அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா எங்களை வந்து இவங்க கன்சிடர் பண்ண எங்கள்கிட்ட கேட்காமே இவங்க வந்து தனியாக வந்து இந்த ரூல்ஸை வந்து சொல்லிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற ஒரு ரூலை வந்து எங்களால் ஏற்க முடியாது. ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க, அவங்க வந்து சொல்கிற காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனிஸில் வந்துட்டு அந்த பர்சன் வந்து அந்த ஜாபுக்கு தகுதியானவராக இருந்தால் நாங்கள் யோசிக்கணுமே தவிர மொழி ரீதியாக அவருக்கு தெரியுமா அப்படின்றத நாங்கள் யோசிக்க வேணாம். ஏன்னா ஜாப்ன்றது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஐடி ஜாப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் ஓரியன்ட் தான் போகும். எதுவும் வந்துட்டு தனித்தனி மொழிகள், அதாவது நம்ம நாட்டில் இருக்க தனி மொழிகளில் வந்துட்டு போக வாய்ப்பு கிடையாது. அதனால எங்களுக்கு தகுதியானவர்கள், அந்த டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கிற பர்சன்ஸ் தான் எங்களுக்கு தேவையே தவிர அவங்க மொழி தெரிஞ்சிருக்கணும் தெரியாமல் இருக்கணுன்றது எங்களுக்கு தேவையில்லை. அதனால் இதை வந்து எங்களால் ஏற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இவங்க சொல்லியிருக்கிறதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, சப்போஸ் இவங்க வந்து இதை ஃபாலோ பண்ணல அப்படின்ட்டு சொன்னீங்கன்னா, அந்த கவர்மெண்ட் கர்நாடகா கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் இதுக்கு வந்து பெனால்ட்டி பே பண்ணுவோம். அதாவது 10,000 25,000 வரைக்கும் நாங்கள் வந்துட்டு பெனால்ட்டி கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு இங்கே போயிட்டு இருக்கு. இப்போ திடீர்னு வந்துட்டு திடீர்னு ஒரு இப்போ எலெக்ஷன் எதுவும் கிடையாது, திடீர்னு வந்துட்டு கர்நாடகா ஏன் இந்த மாதிரி ஒரு பில் பாஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்கன்னா, அதுக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற கர்நாடகா அந்த கன்னடியன்ஸுன்ற அமைப்புலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி அங்கே கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்பவே போராட்டங்கள் அதிகமாக பண்ணுற அமைப்புகள். அந்த மாதிரி அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற தொழில்துறை நிறுவனங்களில் கன்னடியன்ஸ்க்கு வந்துட்டு கண்டிப்பாக முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு நிறைய நாள், அதாவது 1984 இந்த போராட்டங்கள் தொடர்ந்துட்டு இருக்கு. இப்போ போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான்
அதோடைய தொடர்ச்சியாக இப்போ வந்து அவங்களெல்லாம் சமாதானப்படுத்தணும் அப்படின்ற ஒரு தொடர்ச்சியாக தான் இந்த ஒரு இதை வந்துட்டு அவங்க பாஸ் பண்ணியிருக்காங்க. என்னதான் இதுக்கு வந்துட்டு அங்கே இருக்கிற கன்னடியன் அமைப்புக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆதரவு கொடுத்தாலும் மக்கள் வந்து ஆதரவு கொடுக்கலன்றது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதில் வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கான் வேலின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் தான் சொல்லுவாங்க. அந்த அளவு ஐடி நிறுவனங்கள் அங்கே 80% ஐடி நிறுவனங்கள் அங்கே தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு இதை வந்து கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து பின்னோக்கி போகிற மாதிரி ஆகிடும். இதே போல் வந்து பார்த்திங்கன்னா நாஸ்காம்ன்ற பெரிய ஐடி ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் ஒரு பெரிய கூட்டமைப்பு. இவங்க வந்து பார்த்திங்கனாலும் பெங்களூர் வந்து இதேமாதிரி பெங்களூரில் இருக்கிற 80% ஆஃப் கம்பெனிஸ் வந்து ஐடி கம்பெனிஸ். இப்படி இருக்கும்போது கர்நாடகாவில் இந்த மாதிரி ஒரு மசோதா கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது வந்து அவங்களுடைய வளர்ச்சியை பாதிக்கும். பெங்களூர் வந்து இது வரைக்கும் கொண்டு வந்த வளர்ச்சி ஐடியில் வந்து இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அங்கே இருக்கிற டெக்னாலஜி ரிலேட்டடாக நல்ல பர்சன்ஸ் மட்டும்தான். இந்த மாதிரி வந்து கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க பின்னோக்கி போகிற மாதிரி ஆகிடும். அங்கே இருக்கிற நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு வேறு இடத்துக்கு போகிற மாதிரி பாசிபிள் நிறையவே வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மசோதாவுக்கு ஆக்சுவலாக இப்போதைக்கு இந்த மசோதாவை ஹோல்ட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இந்த மசோதாவுக்கு ஏன் இந்த அளவு எதிர்ப்பு? பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா தொழில்துறை, அதாவது இப்போதைக்கு வந்து தொழில்துறை நிறுவனங்கள்லாம் இருக்குல்ல, ஐடி கம்பெனிஸ், டாப் ஐடி கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து 80% ஆஃப் கம்பெனிஸ் வந்து அங்கே வந்து ஓன் லேண்டில் வந்து அவங்க வந்துட்டு கம்பெனிஸ் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய மொத்த ஐடி ஏற்றுமதியில் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் தான் வந்து 40% பங்கு வகிக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே 11,000 கம்பெனிஸ்க்கு மேலே வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. விண்வெளி சார்ந்த நிறுவனங்கள், அது மட்டும் இல்லாமல் ஐடி ரிலேட்டட், விமான சேவை, அது மட்டும் இல்லாமல் பயோடெக், எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா பெங்களூர் வந்து பயங்கர அசுர வளர்ச்சியை வந்து அடைஞ்சிருக்குன்னு தான் சொல்கிறாங்க. இந்த அசுர வளர்ச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற புலம்பெயர்ந்த ஆட்கள், அதாவது வேறு மாநிலத்திலேருந்து புலம்பெயர்ந்தவங்க தான் வந்து முக்கிய பங்கேற்றிருக்காங்க அப்படின்றதையும் மாற்று கருத்து கிடையாது. 2011 சென்சஸ் படி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் 5 லட்சம் பேர் பெங்களூரில் போயிட்டு செட்டில் ஆயிருக்காங்க. இதில் வந்து 40% மேலே வந்துட்டு இந்த மாதிரி ஜாப்ஸ்க்காக போனவங்க தான் அங்கே அதிகம். அதே போல் வந்துட்டு நாஸ்காம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இன்னும் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா கர்நாடகாவை வந்துட்டு மறைமுகமாகவே ரொம்பவே எச்சரிச்சிருக்காங்க. இது மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி பில்லாம் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற தொழில்துறை நிறுவனங்கள் வந்து வேறு மாநிலத்துக்கு போகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஏற்கனவே இவ்வளோ அசுர வளர்ச்சி அடைந்த பெங்களூர் வந்து அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும்னா டவுன் ஆகிடும் அப்படின்ற மாதிரி, பின்னோக்கி போயிடும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் பெங்களூரில் வந்து மெயினாக பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற லிவிங் காஸ்ட் அதிகம். அது மட்டும் இல்லாமல் அங்கே தண்ணி பிரச்சனை இருக்குது, டிராஃபிக் ஹெவியாக இருக்கும். இவ்வளோ பிரச்சனைகளை வந்துட்டு இருந்துட்டு இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு புது பிரச்சனை கிளப்பும் போது அங்கே இருக்கிற தமிழர்களாக இருக்கட்டும், இல்லைனா புலம்பெயர்ந்த எல்லாருக்குமே வந்துட்டு பயங்கர பிரச்சனையாக இருக்கும்ன்ற அவங்களும் அங்கே இருக்கிற புலம்பெயர்ந்தவங்க எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அதாவது மெயினாக தமிழர்கள் 5 லட்சம்ன்றது 2011 சென்சஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே டோட்டலாக ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த இதில் வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஃபுல்லாகவே புரிஞ்சிருக்கும் கவர்மெண்ட் வந்து அந்த பில்லை எதுக்கு பாஸ் பண்ண வந்திருக்காங்க, அந்த பில் பாஸ் பண்ணனால அதுக்கு அங்கே இருக்கிற தொழில்துறை நிறுவனங்கள் என்ன அளவு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த இதை கண்டிப்பாக அவங்க வந்து பாஸ் பண்ணலாம். அது பாஸ் பண்ண முடியுமா அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆந்திராவில் இந்த மாதிரி ஒரு சட்டத்தை வந்து நிறைவேற்று அது வந்து கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்க தவிர இன்னும் ஃபுல்லாக வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது இதை வந்து அவங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமான்றதை நம்ம இனிமேல் தான் பார்க்கணும். அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக அங்கே இருக்கிற தமிழர்களாகட்டும், இல்லை வேறு மாநிலத்திலேருந்து வந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்களாகட்டும், எல்லாருக்குமே வந்துட்டு பிரச்சனை கண்டிப்பாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. இப்படி ஒரு விஷயத்தை வந்து இவங்க பண்ணுறது வந்து என்னதான் ஒரு ஸ்டண்ட் மாதிரி தெரிஞ்சாலும் அங்கே இருக்கிற கன்னடியன்ஸுக்கு வந்து இவங்க வந்து ஆதரவு தெரிவித்து அவங்கள வந்து தூக்கி விடணும் அப்படின்ற மாதிரி செஞ்சாலும் அது வந்து அவங்களுக்கு பலன் அளிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னுடைய கருத்து கண்டிப்பாக கிடையாதுங்க. இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கி கண்டிப்பாக பெங்களூர் வந்து ஒரு டவுன்ஃபாலை வந்து சந்திக்கும்ன்றது மாற்று கருத்து கிடையாது. உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள்.